நம்ம நாட்டுல ஒரு முறை வச்சிருப்பாங்க. என்ன? செவ்வாய்க்கிழமை அன்று முடி கட் பண்ணிக்காத. வீட்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, வேண்டாப்பா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முடி வெட்ட வேண்டாம். அந்த காலத்தில் உண்மையிலேயே செவ்வாய்க்கிழமையில நாவிதர்களுடைய கடை அடைக்கப்பட்டிருக்கும். இப்ப ராத்திரி 3 மணிக்கு பிரியாணி சாப்பிடுற கூட்டமா இருக்கும். எப்ப வேணா தலைமுடி வெட்டிக்கலாம், என்ன யாரு கேட்கறது அப்படின்னு சொல்ற காலத்துல வாழறோம். அப்ப அந்த காலத்துல ஏன் அப்படி செவ்வாய்க்கிழமைக்கும் தலைமுடி வெட்டிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோஜனை பண்ணினீங்கன்னா, கொஞ்சம் நீங்க யோஜனை பண்ணணும். செவ்வாய் அப்படிங்கிறது அந்த செவ்வாய் கிரகத்தை சேர்ந்தது, மார்ஸ். அது என்ன நிறம்? சிகப்பு, உஷ்ணமானது. அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்துல நீ உன்னுடைய முடியெல்லாம் வெட்டினாக்க இன்னும் சூடு அதிகமாகும், அது உடல் நலத்தை பாதிக்கும். அப்படிங்கிறதுக்காக செவ்வாய்க்கிழமையில முடி வெட்டாதன்னு சொன்னாங்க. ஐயா அதெல்லாம் வெறும் 10ஆம் பசிலிப்பா, எதை இன்னும் கிராமத்துல சொன்னாங்களாம், அதை வச்சுக்கிட்டுன்னு சொன்னவங்களுக்கு வாயை அடைக்கிறாப்புல இதை வெளிநாட்டு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கான். அதுதான் அங்க இருக்கிற வேடிக்கை. வாய் வாய் தானே கேட்டுன்னு வராங்க அவங்க. ஏன் உங்க நாட்டுல இது, ஏன் உங்க நாட்டுல அதுன்னு கேக்குறாங்கல்ல. கேட்டவனுக்கு அழகா இதோட விளக்கம் சொன்ன உடனே, ஓ அதனாலயா, ஞாயிற்றுக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சிக்காதேம்பாங்க, அது சூரியனுக்கு உண்டான நாள். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு சொல்றாங்க. அதாவது கோள்களோடு இயைந்த வாழ்க்கை வாழ்ந்த காலத்துல நம்ம இயற்கை தான் தெய்வம் அப்படின்னு சொல்ற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூறுகளாக நம்ம சொன்னோம்னாக்க மறுப்பவனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் இந்த பிள்ளையார் பட்டியல உட்காந்து மாஞ்சு மாஞ்சு முனிவர் கதை, மனுஷன் கதை, முடிவெற்ற கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். இதனால என்ன நாம புரிஞ்சுக்கணும்னா, இதற்கு உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அது இந்த காலத்துக்கு, இந்த தற்காலத்திற்கு எவ்வளவு தூரம் அது ஏற்றது, எவ்வளவு தூரம் இதை நம்பலாம் அப்படிங்கிறத ஆராய்ந்து அதை நம்பணும். ஏன்னா அந்த காலத்துல சொன்னது எதுவுமே தப்பில்லை அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம்.